வயசு என்ன அவ வயசு என்ன? நீங்க எப்ப தண்ணி குடிக்கிறது, நான் எப்ப போய் கக்கிஸ் போறது? தூங்குறியா? தூக்கம் ஓடு காலையில ஓடுறா. ஹலோ சார், வாட்டர்மெலன், மிஸ்டர் வாட்டர்மெலன், திவாகர், யோ நீ ஒரு போலி டாக்டர். கால கொடுமை கதிர வாங்குற மாதிரி. விஜய் டிவி இது வெரி வெரி பேட். இப்பதான் அதை யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் 24 hours கழிச்சுதான் மூளை வேலை செய்யுது. ஓ மை காட், ஐயோ ஐயோ தண்ணி போடா, சும்மா இருங்கடா. இந்த பாரு மாயா, மாயா பெரிய மயிறு மாதிரி கவுண்டர் கொடுக்குறான்ட்டு இவன் வயிற்றுக்கு சோறு திங்கிறானா என்ன பாத்தீங்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டிலே இன்றைக்கு டே 4. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் ஒரு டாஸ்க். இந்த எபிசோடு ஹிட் ஆகணும்னா நீங்க நானும் லவ் பண்ணாலே போதும். இத யாருகிட்ட சொல்லிருப்போ ஆளுக்கு ஒரு கெஸ் பண்ணுங்க. டக்குனு பண்ணுங்க. அந்த அரோரா கேர்ள்ட்ட திவாகர் சொல்லி இருந்திருப்பான். அரோரா கிட்ட திவாகர், நீ திவாகர் வந்து பார்வதி கிட்ட சொல்லிருக்க கூடும். பார்வதியா? என்ன பார்வதியா? அவர் கொஞ்சம் பவ்யமா பாக்குறாரு பார்வதி. அது அவர் ஃப்ரெண்டா பாக்குறாரு. சரி ஓகே, இவங்க நினைச்சது இது பாக்குறது இல்ல தானே. ஓகே, அம்மாக்கு இந்த அரோராங்கிற பேர் வாயில வரல, அம்மாக்கு மட்டும்தான் பார்த்தா உள்ள பார்வதிக்கும் வரல. ரொம்ப நேரமா அரோரா அரோரா அரோரான்னுட்டு கொஞ்ச நேரத்துல அரோகரா அரோரான்னு சுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆயிரும் அந்த இங்கிலீஷ் பேரெல்லாம். இப்ப இதை யாருக்கு சொன்னா அப்படிங்கறத நான் போடுறேன் பாருங்க. இந்த எபிசோட பெருசா பண்ணுவா நீ நான் லவ் பண்ணிடணும். லவ் பண்ணது இந்த எபிசோட் பெருசா ஆயிடும். வயசு என்ன அவ வயசு என்ன? சீரியஸா சொல்றாரா ஜோக்குக்கு சொல்றாரா தெரியல. பட் இது வந்து ஜோக்குக்கு சொல்லக்கூடாத விஷயம். நீங்க எல்லாம் கேட்கலாம், ஏன் அவரெல்லாம் லவ் பண்ண கூடாதான்னு. கண்டிப்பா பண்ணலாம். ஆனா அதை யாருகிட்ட சொல்லணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இவரோட வயசுக்கு இவர் இந்த வீட்டுல யாருகிட்டயுமே லவ் சொல்ல முடியாது. ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த வீட்டுல இருக்கிற சின்ன பொண்ணுகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு, இந்த எபிசோட் ஹிட் ஆகணும்னா நீ நான் லவ் பண்ணா போதும்னு. பக்கத்துல ஆம்பளை கொய்யா பழத்துக்கு நெஞ்சே வெடிச்சு நான் இங்க 3 நாளா கஷ்டப்பட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இவர் நேரம் வந்து எபிசோட் வெடிக்கணும்னா நீ நான் லவ் பண்ணணும். அப்படி ஒரு ஹிட்டான எபிசோட் எங்களுக்கு வேண்டாம். ஏங்க கவின் லோஸ்லியா லவ் பண்ணதே கிரிஞ்சின்றாங்க. நீங்க வேறங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எபிசோட் ஆரம்பிக்குது. மிட் நைட்டை காட்டுறாங்க. நம்ம விக்ரம் இருக்காருல்ல, அவர் வந்து லிவிங் ஏரியாவுல முழிச்சுக்கிட்டே இருக்காரு. நடிச்சாமம் தண்ணி இல்ல வீட்டுல. எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க. அசிஸ்டன்டும் தூங்கிட்டாரு, தண்ணி முதலாளியும் போய் தூங்கிட்டாரு. ரூமுக்குள்ளதான் போய் படுப்பாராம் அவரு. ரூமுக்குள்ள போய் படுத்துட்டாரு. விக்ரம் இப்படி உட்காந்துட்டு பார்த்தா லைட் எரியுது. லைட் எரிஞ்சோடனே பதறாரு அந்த ஆளு. ஏன்னா தண்ணி 10 செகண்ட்ல கொண்டு பக்கெட்டை வைக்கணும், இல்லைன்னா தண்ணி கீழே ஊத்திக்கிட்டே இருக்கும். கமருதீன் பார்த்தா கமருதீன் நீயாவது தண்ணியாவது நல்லா சொக்காயெல்லாம் கழட்டி போட்டு அப்படின்னு தூக்கம். இவர் ஓடுறாரு. கமருதீன் போய் அந்த பெட்ரூம் ஜன் அந்த ஓலை போட்டு கண்ணாடி தானே டக்கு தட்டுறாரு. எவனும் எழுப்ப மாட்டேங்கிறான். இவர் வந்து ஐயோ தண்ணி போகுதுங்க ஐயோன்னுட்டு கமருதீன் அப்படின்னோடனே பக்கத்துல ஒரு பொண்ணு எந்திரிச்சு என்ன தண்ணிங்க கமருதீன் எழுப்புங்க. டேய் கமருதீன் தண்ணியாண்டா அப்படின்னோடனே திருப்பி எழும்பி விக்கல் சொல்றாரு, தண்ணிங்க. எதையோ தேடுறான் மனுஷன். நான் கூட யோசிச்சேன் ஏதோ முக்கியமான விஷயம் தேடுறாரு பார்த்தா. அப்பதான் அந்த ஒட்டி இருக்கிற டி ஷர்ட்டை பிரிக்கிறாரு. ஏன் உடம்பு நல்லா அழகா தானே இருக்கு, தண்ணிக்காக அப்படியே ஓடுனீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல போட்டு ஹீரோ மாதிரி பில்டப் பண்ணுவாங்கல்ல வெளியே, அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. அந்த அதை உதறிக்கிட்டு விக்ரம் கத்திக்கிட்டு இருக்காரு, தண்ணி ஊத்திட்டு இருக்கியா கீழே அப்படின்னு. சட்டை செலக்ட் பண்றாரு, இது வேணாம் டி ஷர்ட் எடுப்போம். அவர் சொல்ல யோ தண்ணி ஊத்தி வாயா இங்க. மைக் இருந்தது. அப்புறம் ஏதோ கீ மாதிரி ஏதோ கிளுகிழுங்குது, அதையும் கையில தூக்கிக்கிட்டு தண்ணி ஊத்துது. அப்பதான் முழிக்கிறாரு. அங்க இருந்து வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓடி போய் வந்துகிட்டு இருந்த தண்ணி முடிஞ்சு போயிடுச்சு. என்னங்க இது இவ்வளவு ஸ்லோவா வாங்க வருவீங்க? தண்ணின்னு ஒருத்தன் கத்துன உடனே எந்திரிச்சு ஓட வேணாமா? பனியன் போடுவோமா, டி ஷர்ட் போடுவோமா, அதை உரிக்கி ஒட்டி இருக்க போல புதுசு, அதை உரிக்கிறது, இப்படி உதறது, மைக் எடுக்கிறது, அப்புறம் எதையோ ஒன்று தூக்கி வைக்கிறது. ஒரு ஒரு தண்ணி கேப்டன் பண்ற வேலையா அது?
இதுக்கப்புறம் காலையில விடிஞ்சு போச்சு. விடிஞ்ச உடனே உஷாராயிட்டாங்க. இப்படி ஒன்று நைட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே இப்போ கேப்டனும் அசிஸ்டண்ட்டும் அங்கேயே உட்காந்துருக்காங்க. இப்போ பிக் பாஸ் பாப்பாரு, அப்படிங்கலாம் இப்ப வாங்குறேன் பழி அப்படின்ட்டு. கமருதீன் கொஞ்சம் தூக்கம், அந்த பீன் பேக்ல படுத்து தூக்கம், லைட் எரியுது. அப்ப இவங்க அசிஸ்டன்ட் கமருதீன் தண்ணி 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 அப்படின்ட்டு அந்த அந்த பெரிய டேங்க அப்ப தண்ணி ஊத்துது, ஊத்திக்கிட்டே இருக்கு, ஃபுல் ஃபோர்ஸ்ல ஊத்துது. இவங்க கஷ்டப்பட்டு பாஸ்கெட் அந்த டேங்க தள்ளும் போது வெட்டிட்டாரு. ஆனா இவங்க அங்கேயே வச்சுக்கவே முடியாது, டேங்க் எந்த டைப்ல வருதுன்னு தெரியாதுல்ல. இவங்க இங்கே வச்சுட்டாங்கன்னா அவர் அங்க திறக்கிறாரு. கஷ்டப்பட்டு ஓடி வந்த உடனே அது அப்ரப்டா வேணும்னு பண்றது அப்படியே தெரியுது. நீங்க அந்த எபிசோட் பாத்தீங்கன்னா தெரியும். தண்ணி வந்துகிட்டு இருக்கு, டேங்க தள்ளிட்டு வந்த உடனே அந்த தண்ணி வந்தது டக்குன்னு நிக்கும். அதாவது டக்குன்னு டேப் ஆஃப் பண்ணுவாங்கல்ல, விளையாட்டு காட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, என்ன பண்றது அப்படின்ட்டு பார்த்தா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டேப்ல இருந்து பொல பொலன்னு ஊத்துது. தள்ளு 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 வண்டியை திருப்பி ஓடி போய் வைக்கும் போது அங்க கட் பண்ணி இங்க திறக்கிறாரு. ஏன்னா தூங்குறியா, தூக்கம் ஓடு, காலையில ஓடுறா அப்படிங்கிற மாதிரி இங்கே அங்கேயும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப தண்ணி இல்லைல்ல, எல்லாரும் இப்ப தண்ணி வர்றதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீன்ல உட்கார்ந்து இருக்காரு. ஒருத்தர் மட்டும் நம்ம திவாகர் வர்றாரு. ஆளு ஒரு கையில் ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வர்றாரு. எல்லாரும் பாக்குறாங்க, தண்ணியே இல்லையா, இந்த ஆள் எங்க போறாங்க? ஏங்க அந்த டப்ல எல்லாம் நீங்க டைரக்டா பிடிக்க கூடாது, அது டேங்குக்குன்னு மட்டும் வச்சிருக்கிறது. யாரையும் கணக்கெடுக்கல, நேரா போறாரு. என்ன பண்ண போறான்னு பார்த்தா அப்படியே போய் நின்று வாளியை தூக்கி ஸ்விமிங் பூலுக்கு. அப்ப கமருதீன் சொல்றாரு, ஹலோ மிஸ்டர், ஹலோ. திரும்பியே பாக்கல கமருதீன். ஏன்னா அவர் இப்ப கமருதீனை டைரக்டா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ ரொம்ப பண்ற, உனக்கு நீ மரியாதை கிடையாது போ அப்படின்ட்டு. ஹலோ, இங்க எதுக்கு உட்காந்துருக்க? நாங்க ஸ்விமிங் பூல் எல்லாம் தண்ணி எடுக்க கூடாதுங்க. ஏங்க ஏங்க சொல்றது கேக்குதா இல்லையாங்க? இல்ல அப்படி என்ன அவங்க ரூல்ஸ் புக்லயும் இல்ல தானே, எடுக்க கூடாது. இவர் சொல்றாரு, உனக்கு தெரியுமா எனக்கு அவசரமா வந்து நீங்க எப்ப தண்ணி பிடிக்கிறது, நான் எப்ப போய் கக்கிஸ் போறது அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு கமருதீனுக்கு செம்ம நோஸ் கட் பை திவாகர். என்னன்னா அவர் பாட்டுல நீ கத்துனா கத்து, எனக்கு தண்ணி வேணும் டே ஸ்விமிங் பூல் ஆளிட்டு. அது சேதண்ணா வந்து கேட்டுக்கிட்டா நாங்க பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பக்கெட் எடுத்தாரு. கமருதீன் பேசிக்கிட்டே இருக்காரு. ஹலோ சார், வாட்டர்மெலன், மிஸ்டர் வாட்டர்மெலன், திவாகர் இவர் பாட்டுல ஏன் அவசரம் எனக்கு தான் தெரியும், வாட உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா யாரு கக்கிஸ் போறது அப்படின்னு அவர் பாட்டுல போயிட்டாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில பல்லு தேய்க்கிறதுக்கு பல்லெல்லாம் தேய்ச்சி பிரஷ் எல்லாம் வாயில வச்சுக்கிட்டு பார்த்தா தண்ணி இல்லை. இது என்னடா கொடுமையா போச்சு அப்படின்ட்டு பார்த்தா நம்ம 2 பேர் தான், அவங்க தான் தண்ணி பட்டுவாடா பண்ணணுமா. ஒன்னு கேப்டன், இன்னொன்னு அவரு. சபரி என்ன பண்றாரு, யோகா பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் அங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப திவாகருக்கு வந்து கமருதீன் கிட்ட கேட்க கூடாது, இவன் என்ன பெரிய இவனா, நான் போய் வந்து தண்ணியை கேட்கணுமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பாக்குறாரு. யோகா முடிச்சுட்டு சபரி வருவாரு, கேட்போம். சபரி அப்பதான் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பொறுத்து பார்த்தாரு. எவ்வளவு நேரம் தான் வாயில பிரஷோட வெயிட் பண்றதுன்னு சின்னதா ஒரு பாட்டில் எடுத்துட்டு போய் டேங்கில் அவரு. அப்ப அங்க இருந்து கமருதீன் ஹலோ ஹலோ அப்படின்னு கனியெல்லாம் பார்த்துட்டு, இல்லங்க இல்ல திவாகர், எடுக்க கூடாது திவாகர் போறாரு. அவர் போய் உள்ள பல்லு இதெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கும் போது பார்வதி சொல்லுது, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. அது என்னமா பண்றது, நானு நீ அது ரொம்ப தப்பு பண்ற, அவர்கிட்ட கேட்கல. இவன் கிட்ட என்னால கேட்க முடியாதுமா, வந்ததுல இருந்து என்ன பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டே இருக்கா, வந்ததுல இருந்து துப்புறான், தள்ளி விடுறான், துப்பெல்லாம் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல போயிருக்கு. நிறைய பேர் அதுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுருக்காங்க. சொல்றாரு எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து சாரி அப்படிங்கிறது, அப்புறம் காலையில மறுபடியும் ஆரம்பிச்சிருவான். இவெல்லாம் ஒரு ஆளு, இவங்கிட்ட வெளில பேச முடியாதுமா, நான் அவர் வந்து யோகா முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன், அவர் முடிக்கிற மாதிரி இல்லை, நான் எடுத்துட்டு வந்துட்டேன், எவ்வளவு நேரத்துக்கு எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு அவரோட பாட்டுல இது பண்ணிட்டே இருக்காரு. இப்ப திவாகர் பண்ணது தப்புன்னு சேதனை கேட்க வந்தாலும் திவாகர் அதுக்கு சொல்லிட்டு ஆன்சர் வச்சிருப்போம், உங்களோட முட்டாள்தனத்தினால. இந்த ஆள் பண்ண வேலையால தான் சார், இல்லாட்டி அந்த ஆள்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு என்ன கேட்கல. இவரோட பஞ்சாயத்து தலைவரா, அவர் பேர் நாட்டாமே, அவர்கிட்ட போய் நான் தண்ணிக்கு நிக்கிறதுக்கு நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப டைரக்டா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுல அந்த அதுக்கு முதல் நாள் வந்து ஏதோ நடிச்சு காட்டுற ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று வந்த இடத்துல நம்ம திவாகரை பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு போல லைட்டா கமருதீன். இது திவாகருக்கு மைண்ட்ல இருக்கும்போது அடுத்த நாள் வந்து அந்த பாத்ரூம்ல பார்வதிட்ட பேசிட்டு இருக்காரு. ரொம்ப பண்றாமா அந்த ஆளு, பாடி ஷேமிங் பண்றான், வாண்டடா வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காகவே வந்து என்கிட்ட சண்டைக்கு வர்றான் அப்படி இப்படி பேசும்போது கமருதீன் உள்ள வர்றாரு. அங்க பாருங்க திவாகர், நான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு பாருங்க, எவ்வளவு ஒரு அறிவாளித்தனமா இருக்குன்னு. நான் இன்டென்ஷனலா பாடி ஷேமிங் பண்ணல, நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவீங்கன்னு நினைச்சுதான் பண்ணேன். அப்போ பாடி ஷேமிங் தான் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுது.
தெரியாம ஒரு நகைச்சுவை பர்பஸுக்காக வாய் தவறி ஒரு ஃப்ளோவில் வந்தா கூட ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னா பரவாயில்லன்னுவாங்க. நான் இன்டென்ஷனலாக பண்ணலை, நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவீங்கன்னு தான் பண்ணினேன் அப்படின்னா இன்டென்ஷனாக தான் பண்ணியிருக்கீங்க. அப்போ விஜய் பார்வதி நோஸ் கட் ஒன்று கொடுக்குது, உனக்கு நான் நேத்தே வார்ன் பண்ணிட்டேன், யாரும் இந்த பாடி ஷேமிங் எல்லாம் ஸ்போர்ட்டிவாலாம் எடுக்க மாட்டாங்க, நீ கூட உனக்கு பண்ணினா கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னோடனே எல்லாரும் வந்து சொல்றாங்க நீ பண்ணது தப்பு தான். அந்த ஆளு தான் அப்படி பண்றான், இந்த ஆளு தான் அப்படி இவர் ஆகுன்னா லேடிஸோ ஜென்ஸோ டக்குன்னு வா போனின்னு பேசிடுறது கமருதீன். இப்படியே போகும்போது இவர் வந்து எப்பா நீ போப்பா உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லப்பா, நீ போப்பா, நீ எல்லாம் வேணும்னு தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கே ஒன்றும் இல்லப்பா, எனக்கு உனக்கு பிடிக்கலப்பா, போப்பான்னு. இப்போ அப்புறம் ஓட்டமில்ல திவாகர் அந்த ஆளுக்கு வாய் சரியில்லை, பார்வதிட்ட சொல்றாரு நம்மளும் இவரும் சண்டை போடும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க வெளியே, அவன் தான் அறிவு இல்லாம சண்டை போடுறான்னா நீங்க படிச்ச படிப்புக்கு நீங்க ஒரு டாக்டர் நீங்க சண்டை போடலாமான்னு என்னைய கேட்க மாட்டாங்களா? இப்படி சண்டை போடும்போதுமா நான் படிச்ச படிப்பு முன்னாடி வந்து நிக்குதுமா, நம்ம பேஷன்ஸ் எல்லாம் பேஷன்ஸ் வீட்டுக்கு போனா கேட்க மாட்டாங்களா? அவன் தான் சண்டை போடுறான், நீங்க ஏன் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு டாக்டர் மாதிரி நடந்துக்கலாமா, படிச்ச மனுஷ மாதிரி நடந்துக்கலாமான்னு கமருதீன் வந்து யோ நீ ஒரு போலி டாக்டர், உனக்கு ஒரு ஃபேக் டாக்டர் நீ. அது மக்கள் சொல்லட்டும், மக்கள் என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றேன் உனக்கு பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணவே தெரியாது, நீ போலி, நீ ஃபேக்கு. இப்ப மறுபடியும் மக்கள் கமருதீனை தான் போட்டு அடிக்க போறாங்க. அந்த ஆளு ஃபேக் இல்லையோ அதை நீ சொல்லக்கூடாது, அந்த ஆளு அரசாங்கம் சொல்லட்டும், அந்த ஆர்கனைசேஷன் சொல்லட்டும், நீ அவர்கிட்ட டாக்டர் பேஷண்டா போயிருக்கியா, உன்னை எதுவும் ஏமாத்திட்டாரா? இல்ல அவர்கிட்ட பேஷண்டா வந்தவங்க யாராவது வீடியோ போட்டிருக்காங்களா, ஏதாவது சொல்லியிருக்காங்களா இவர் ஃபேக்குன்னு? இல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னே உனக்கு தெரியாது, வெளியே இருக்கிற ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக ஃபேக்குன்னு சொல்ற, உன்னைய சொல்றதுக்கு அந்த ஆள் தூண்டுறான்னு வச்சுக்கேன், படிப்பை பத்தி பேசி வேற மாதிரி டேக்கிள் பண்ணு. டைரக்டா வந்து இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் ஒரு மனுஷன், ஃபேக் டாக்டர் அப்படின்ட்டு போயிட்ட, உனக்கு தான் இப்ப அடி விழு வெளியே. இவர் என்ன நினைச்சிட்டாரு, திவாகருக்கு வெளியே ஃபுல் நெகட்டிவிட்டி, திவாகரை மக்கள் வெறுக்கிறாங்க, உண்மைதான். இப்ப நம்ம போய் உள்ள திவாகரை கண்ட மேனிக்கு போட்டு அடிச்சிட்டோம்னா சப்போர்ட் எல்லாம் நமக்கு வந்துடும் நினைச்சிட்டாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க அடிங்க அதான் எங்களுக்கு வேணும், நீங்க ஒரு இலக்கு இல்லாம கண்ட மேனிக்கு அடிக்கும் போது அந்த ஆள் மேல பரிதாபம் வர ஸ்டார்ட் ஆகுது. யாரு அந்த வீடியோ பார்த்தாலுமே திவாகர் மேலதான் பரிதாபப்படுவாங்க. அந்த அளவுக்கு தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது பிக் பாஸோட பெரிய பிளான் என்னன்னு பாருங்க. பிக் பாஸ் வாட்டர் மிலன் ஸ்டாரை நம்மளை இரிட்டேட் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு போகல, இவங்களை இரிட்டேட் பண்றதுக்கே கொண்டு போயிருக்காரு. ஏன்னா மார்னிங் டாஸ்க் என்ன தெரியுமா வருது, வாட்டர் மிலன் அகாடமி. என்ன அகாடமினா அதுல போட்டிருக்கு நடிப்பு அரக்கன் திவாகர்னு அவங்களே மென்ஷன் பண்றாங்க. அப்ப திவாகர் என்ன சொல்லுவாரு, மக்கள் வந்து சொன்னா வாயை மூடுங்கடா, விஜய் டிவியே என்ன அக்செப்ட் பண்ணி பிக் பாஸே என்ன அக்செப்ட் பண்ணிருச்சு, நீங்க என்ன நொட்டிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு. சோ இது விஜய் டிவிக்கு தேவையில்லாத வேலை. ஆனாலும் அவங்க உள்ள இருக்கிற அந்த கண்டஸ்டன்ஸை வெறுப்பேற்றுறதுக்கு நீங்க எல்லாம் திவாகரை எதுக்குறீங்க, ஏன் எதுக்குறீங்க, நாங்கெல்லாம் நடிக்கிறோம், இவனுக்கு மட்டும் அவன் வாட்டர் மிலனுங்கிறான் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதையே நான் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்றேன் அடிச்சுக்கிட்டு சாங்குன்ற மாதிரி. இவர் எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்கணுமா, அவங்க வந்து இவர் சொல்ற சீன் எல்லாம் நடிக்கணுமா, நடிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து பிக் பாஸ் வீட்டின் நடிப்பறக்கணும்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணணுமா. இவர் சொல்றாரு ஐயோ என் பட்டம் நான் கொடுக்கணுமா, சரி பரவாயில்லையா கால கொடுமை கதிரை வாங்குற மாதிரி. இவர் எனக்கு என்ன தெரியுமா கொடுமை, இவர் வந்து ஆக்டிங் நுவான்சஸ் சொல்லி கொடுக்குறாருங்க. ஆம்பளை கொய்யா பழத்துக்கிட்ட ஒரு டயலாக் சூடான சுளுக்கெடுத்துருவேன், இந்த டயலாக நீ சொல்லுனோடனே அவர் சொல்ல ரெடி ஆகும்போது இங்க பாருப்பா நம்ம கோமா பேசும்போது அந்த கண்ணு இது வந்து மாறும், சொல்ல அந்த கண்ணை நான் யோசிக்கிறேன். விஜய் டிவி இது வெரி வெரி பேட். நீங்க நடிப்பு துறைக்கே செய்யற தப்பு. நீங்க ஹவுஸ்மேட்ஸை இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காக இவரை அங்கீகாரப்படுத்தி இவரை இன்னமுமே நீங்க லூஸ் ஆக்குறீங்க. ஸோ டீச்சிங் கிளாஸ் நடத்திக்கிட்டு கடைசியில் விக்கல்ஸ் விக்ரமுக்கு இவர் வீட்டுக்குள்ள போய் பெர்ஃப்யூம் ஒன்று எடுத்துட்டு வந்து என்னோட பெர்ஃப்யூமை நான் கிஃப்டா கொடுக்குறேன் இவருக்கு, இவர் தான் நடிப்பு அரக்கன், பிக் பாஸ் வீட்டில் நடிப்பு அரக்கன் பெர்ஃப்யூமை கிஃப்டா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பொம்பளை கொய்யாப்பழம் இருக்குல்ல, நேத்தோட சண்டை நடந்ததுல அவர் கேட்பார் ஒருத்தர், உங்களுக்கு கிளீன் பண்ண ஆள் வேணுமா இல்ல விஜய் பார்வதி வேணுமா, விஜய் பார்வதி ரிசைன் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு விஜய் பார்வதி தான் வேணும்னு அரோகரா அக்கா சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுலதான் பெரிய சண்டையே போகும். அந்த சண்டைனாலதான் தண்ணி எடுக்க மிஸ் ஆச்சு, எல்லாம் அதனாலதான் நடக்கும். அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த சண்டைக்கு காரணமான அந்த பொம்பளை கொய்யாப்பழம் ஒருத்தருக்கு கூப்பிட்டு கேக்குதுங்க, வா நமக்கு கிளீன் பண்ண ஆள் வந்தா போதும் இல்ல, நம்ம ஏன் பார்வதி தான் வேணும்னு அதுக்காக ஒரு நாள் முழுக்க சண்டை போட்டுட்டு இருந்தோம், இப்பதான் தோணுதா? அப்பதான் சொல்றாங்க அவங்க தான் வேணும்னு சொன்னது அரோகரா, அதுக்கு நாமளும் எதுக்கு ஆமாம் போட்டோம்.
முடிஞ்சு போச்சு. சண்டை முடிஞ்சு ப்ரோமோல வந்து தண்ணி அதனால நாசமா போச்சு. இப்பதான் ஆமா எதுக்கு பார்வதி யாரோ ஒருத்தர் வந்திருந்தா போதும். இப்படிதான் எல்லா விஷயமும் போய் அதாவது நம்ம அரோகரா அக்காக்கு பார்வதியை வச்சு இரிட்டேட் பண்ணி கண்டென்ட் கொடுக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரும் அந்த தலையை வெட்டின கோழி மாதிரி போய் சண்டை போட்டிருக்கீங்க. ஒருத்தர் யோசிச்சு இருந்தா பார்வதி ரிசைன் பண்ணா பண்ணிட்டு போட்டோம், அந்த டீம்ல இருந்து எங்களுக்கு இன்னொருத்தரை கொடுங்க, எங்களுக்கு வேலை நடக்கணும், சண்டையே இருந்திருக்காது. இப்பதான் அதை யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் 24 hours கழிச்சுதான் மூளை வேலை செய்யுது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு. எல்லாரையும் உட்கார வச்சு குறும்படம் போட்டு காட்டுறாரு. எத்தனை தடவை இந்த தண்ணி மிஸ் ஆச்சுன்னு தெரியுமா? நம்பர் 1 உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் எக்ஸ்பிரஷனையும் பார்க்கணுமே. ஏன்னா பழி 2 பேரும் மேல போகுது. இவங்க எல்லாம் இப்ப நல்லவங்க. சண்டை போடும்போது உங்க எல்லாரும் தானே தண்ணி யூஸ் பண்றீங்க, சொல்லியிருக்க வேணாமா? நம்ம இங்க சண்டை போட்டு இருந்து தண்ணி வந்துச்சுன்னா சண்டை அப்படியே வெளியே எடுத்துவாங்க, சொல்லியிருக்க வேணாமா? இப்ப 2 பேர் மேல பழி போகுது, அவங்க 2 பேரும் தான் பொறுப்புன்னு. இவங்க 2 பேரும் இங்க எக்ஸ்பிரஷனை பார்க்கணும். மிச்சம் எல்லாரும் ஓ மை காட், ஐயோ ஐயோ தண்ணி போடா, சும்மா இருங்கடா, தண்ணி தண்ணி. அப்ப பிக் பாஸ் ஒரு ஒருனா போட்டு காட்டுற. நம்பர் 1 அங்க, நம்பர் 2 இங்க, நம்பர் 3 அங்க பாத்தியா, நம்பர் 4 டவுன்ல பாத்தியா, நம்பர் 5 கமுதி தூக்கிட்டு இருக்கிற வீடியோ. விக்கர்ஸ் வந்து கத்துவார்ல, யோ எந்திரியா எந்திரி, அஞ்சலி அஞ்சலி தண்ணி, அஞ்சலி தண்ணி. கமுதின் மெதுவா படி என்ன உரிச்சது அதெல்லாம் போகுது. எல்லாம் போயிட்டு இருக்கும் போது திவாகர் ஒரு கேள்வி கேட்க தெரியாம கேட்டு பிக் பாஸ் கிட்டே உண்டை கட்டி வாங்கிடுவாரு. பக்கத்துல சபரிகிட்ட கேட்கிறாரு, ஐயோ செல்லம் இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிருக்குமா வெளியே? பிக் பாஸ் ஆக தண்ணி இல்லைங்கிறது உன் கவலை கிடையாது, இது கூட டெலிகாஸ்ட் ஆயிருச்சானது அப்பயும் கவலைப்படுவியான்னு கேட்டோன்னே பேசாம இரியா சபரி. இவருக்கு தெரியல. அதான் இவர் நினைச்சிட்டாரு தண்ணி பிரச்சனை அவருக்கு இல்லையா, ஐயோ இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகி நம்ம கெட்ட பேர் வந்திருக்குமோ. நீ ஸ்விமிங் பூல்ல தண்ணி எல்லாரும் உனக்கு எல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிருச்சு தம்பி, இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கேப்டன்சி டாஸ்க், இந்த பால் பொங்குதே இருக்குல்ல, அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் இப்ப ஃபைனல் டாஸ்க் என்னன்னா, அந்த உடுப்பு கழுவுற இடம் மாதிரி ஒரு இடம் வச்சுட்டு அதுல அழுக்கான ஒரு ஜீன்ஸ் இருக்கும், ஒரே ஒரு டேங்க், அதுல தண்ணி ட்ராப்பா அந்த டேப்பை திறந்தா வந்துகிட்டு இருக்கும். பஜர் அடிச்ச உடனே இந்த 8 பேரும் ஓடி போய் ஜீன்ஸை, நல்லா கேட்டுக்கங்க, அழுக்கான ஜீன்ஸை எடுத்துட்டு இந்த பக்கெட்டை எடுத்துட்டு ஓடி போய் தண்ணி பிடிக்கணும். ஒரு நேரத்துல ஒரு வாளி தான் ரொம்ப, அது உங்க சாமர்த்தியம். யாரு முதல்ல ஓடுறீங்க சண்டை பிடிக்கிறீங்க அதெல்லாம் உங்க சாமர்த்தியம். எடுத்துட்டு வந்து ஜீன்ஸை நல்லா கழுவி அங்க போய் காய போடணும். காய போடுற 3 நபர் தான் கேப்டன்சி ஃபைனல் டாஸ்க்கு விளையாட முடியும். ரூல்ஸை நல்லா படிச்சாச்சு, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ரூல்ஸ் புக்கை படிக்கும் போது எல்லாருக்கும் அது காதுல கேக்குது. பஜார் அடிச்சாச்சு, எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் அந்த ஜீன்ஸை தூக்குறாங்க. தூக்கிட்டு பக்கெட்டை தூக்கிட்டு பார்த்தா ஆல்ரெடி பக்கெட்டோட பார்வதி அங்க நிக்குது, தண்ணி பிடிக்கிற இடத்துல நிக்குது. எப்படின்னு பார்த்தா அந்த பக்கெட்டை தள்ளி விட்டதுல பார்வதியோட ஜீன்ஸும் பக்கெட்டோட மிதந்துகிட்டு இருக்கு ஸ்விமிங் பூல்ல. பார்வதி என்ன பண்ணிருச்சு, தண்ணி எடுத்துருவான், அப்புறம் வந்து ஜீன்ஸ் எடுப்போம். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ரூல்ஸ்ல என்ன போட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ் எடுக்கணும், அப்புறம் தான் நீங்க பக்கெட்ல போய் தண்ணி எடுக்கணும்னு ரூல்ஸ்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. பார்வதி நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பண்றேன்ட்டு எல்லாரையோட முந்தி போய் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க அப்பதான் ஒரு சில பேர் பேசுறாங்க, ஆமா யாரோட ஜீன்ஸ் நம்ம இறந்துகிட்டு இருக்கு, பார்வதியோடது. ஜீன்ஸை எடுத்துட்டு தானே அங்க போயிருக்கணும், சரி. ஆனா யாருமே அந்த இடத்துல பார்வதி கிட்ட சொல்லல. ரூல்ஸ் புக்கு இவங்க கையில தான் இருக்கு, யாருமே சொல்லல. டாஸ்க் நடந்துகிட்டே இருக்கு. பார்வதி கையில ஜீன்ஸ் இல்லங்கிறத தண்ணிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா இவன் ஜீன்ஸ் தனியா மிதந்துகிட்டு இருக்கு தண்ணியில. ஏங்க அப்ப கேக்குறாங்க, ஏங்க ரூல்ஸ் புக்கு கையில வச்சுக்கிட்டு என்னங்க என்ன காக்கா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, படிச்சு சொல்ல மாட்டீங்களா, ஜீன்ஸ் எடுக்கணும் அப்புறம் தான் தண்ணி எடுக்கணும்னு இருக்குல்ல. அப்ப கொஞ்சம் பிரவீன் அந்த வில்லன் நடிகர் கொஞ்சம் கத்தி பேசணும்னு தான் ரூல்ஸ் புக் எடுத்துட்டு வந்து, ஆமாங்க பார்வதி அப்படித்தான் பார்வதி இருக்கு அப்படின்னு. இப்ப கெமி பாக்குது, நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இவ இப்ப தண்ணியை ஃபில் பண்ணிட்டா, கழுவுறதுக்கு வர்ற, அது இது ஃபேர் இல்ல. நாங்கெல்லாம் ஜீன்ஸ் எடுத்துட்டு வந்ததுனாலதான் லேட்டா வந்தோம், நீ போய் தண்ணி எடுத்துட்டு அப்புறமா வந்து கழுவும் போது நாங்க இப்ப தண்ணிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமான்ட்டு கெமி என்ன பண்ணுது, அவங்க பக்கெட்டை பிடிச்சி ஆட்டுது. இவ இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு இவ பக்கெட்டை பிடிச்சி ஆட்டுறது பெரிய சண்டை, கீழே விழுந்து உருள்றாங்க. அந்த பக்கெட்ல இந்த பார்வதியை கழுவ விட மாட்டேன், ஜீன்ஸை எடுத்துட்டு திருப்பி வந்து பிடிக்க சொல்லு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீ தோத்துருவிய, பரவாயில்ல, நான் கழுவுனதாலும் பரவாயில்ல, இவளை நான் கழுவ விட மாட்டேன், இட்ஸ் நாட் ஃபேர். அந்த பக்கம் பார்வதி, இட்ஸ் நாட் ஃபேர், வாட் இஸ் திஸ், இட்ஸ் நாட் ஃபேர், விடு விடு அப்படின்னு சண்டை. பார்வதியோட பக்கெட்டை பிடுங்கி கெமி என்ன பண்ணுது, அதுக்குள்ள அவட தண்ணி எடுத்து இவட பக்கெட்ல ஊத்துறா. பார்வதி பாத்துருச்சு, இங்க பாருங்க
புடிச்சு கீழே ஊத்துங்க, நான் தயன் தண்ணி வேணாம் புடிச்சு கீழே ஊத்துங்கன்னு புடிச்சு கீழே ஊத்தி விட்டுருச்சு. இப்ப கெமியும் விளையாட முடியாது, ஏன்னா தண்ணி அங்க வில்ல நடிகர் புடிச்சுக்கிட்டு இருக்காரு யாருக்கும் கொடுக்காம. இப்ப பார்வதி வந்து சொல்லுது, நல்லா இருக்குங்க ரூல்ஸ் புக்கை கையில வச்சுக்கிட்டு உடனே சொல்ல மாட்டீங்களா? எனக்கு என்னடான்னா அப்படி ஒரு ரூல்ஸ் கேட்டதாவே ஞாபகம் இல்ல. ஜீன்ஸை எடுக்கணும் அவ அப்படி அந்த அளவுக்கு அவட கான்சென்ட்ரேஷன் இருக்கு. எனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை. ஜீன்ஸை எடுக்கணும்னு யாரும் இங்க அறுத்து தள்ளல. கடைசியில பார்த்தா பார்வதி தோத்து போச்சு, கெமியும் தோத்து போச்சு. நம்ம ஆம்பளை கொய்யாப்பழம், அந்த வில்லன் நடிகர் ஆதிரை, இவங்க 3 பேரும் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. மத்த எல்லாம் தோத்து போயிட்டாங்க. இதுல விஜய் பார்வதி வந்து போய் அழுது. அந்த தோத்தா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கத்தான் செய்யும், பட் அழுதுட்டு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுல இங்க நியாயம் இல்லை. தொலைச்சி போட்டுட்டு அடுத்த டாஸ்க்கு நம்ம போயிட்டு இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஓரமா போய் அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அது எனக்கு சரியா படலை. அதுக்கப்புறம் நம்ம கதை சொல்லும் படலத்துல டைரக்டர் கதை சொல்ல உட்காந்துருக்காரு. நம்மளை பத்தின கதை சொல்லணுமா இல்லையா, அவர் ஒரு டைரக்டருங்கிறதுனால ஒரு படம் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகத்தில் நான் என்கிற வார்த்தைக்கு பவர் அதிகம். அவருக்குன்னு கொடுத்த டைம்ல அவர் மக்கள் கிட்ட பேசுறாரு. கூட உட்காந்து அதை கேட்கறதும் கேட்காதும் உங்க இஷ்டம். ஹவுஸ்மேட் பார்வதி முன் வரிசையில வந்து நல்லா அவருக்கு முன்னாடியே பாப்பறப்ப உட்காந்துக்கிட்டு, சார் உங்களை பத்தி தான் சார் பேசணும், இதெல்லாம் நீங்க அவுட் ஆஃப் டாபிக். நீங்க பாருங்கம்மா, எனக்கு என்ன நீங்க கைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா எஞ்சி போயிடுங்க ப்ளீஸ், என்ன நீங்க கைட் பண்ணாதீங்க. நான் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப கனி சொல்லுது, அவர் ஏதாவது பேசட்டுமே. இல்லக்கா அவங்கள பத்தி தானே பேசணும்னு பிக் பாஸ். ஏம்மா அவர் சுத்தி வளைச்சு கூட வருவாருமா, எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற? அப்ப எல்லாருமே கடுப்பானோடனே பார்வதி பார்த்துச்சு, ஐயோ தப்பாயிருச்சு, ஓகே ஓகே சார் சரி சார் அப்படின்னு காலத்துக்கு மேல போட்டுட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு, காலாட்டிக்கிட்டே இருக்கு. இவர் வந்து அந்த பார்வதி அவாய்ட் பண்ணிக்கிட்டே கதை அந்த பக்கம் சொல்றாரு. ஆனா கண்ணு அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இந்த நான் என்பது இந்த பாரு மாயா மாயா எல்லாரும் திரும்பி மாயா வந்தோடனே, சாரி சார் இந்த பாரு பார்வதி, நானும் இதே மாதிரிதான் பண்ணுவேன் நீ பேசும்போது, உன்னை பேசவே விட மாட்டேன், நானும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கு. நடிப்புல ரொம்ப இதே தான் நானும் பண்ணுவேன் மாயா. பார்வதி நீங்க பண்ற எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டே இருக்கேன், அதே தான் நானும் பண்ணுவேன், உங்களை பேச விட மாட்டேன். ஏன் சார் கால் மேல கால் போட்டது ஒரு குத்தமா? அது இல்லம்மா, மூஞ்சிக்கு முன்னாடி ஆட்டிக்கிட்டே இருக்க, எங்க கால் ஆட்ட கூடாதா? உடனே அவர் பார்த்தாரு. அப்ப ஒரு பெண் காலாட்டுவதை தடுக்கும் பிரவீன் காந்தி வெளியே போயிட்டு டக்குண்டு, ப்ளீஸ் ரிசீவ் பண்ணுங்கம்மா, சொல்றத மனசார சொல்றேன், ரிசீவ் பண்ணுங்க, பிடிக்கலன்னா போயிருங்க, கேட்கறதுன்னா இருங்க, கொஞ்சம் ரிசீவ் பண்ணிக்கிங்க ப்ளீஸ். உள்ளதான் என்னைய டார்ச்சர் பண்றீங்க கதை சொல்ற இடத்துலயுமா? சரி சரி சரின்ட்டு அப்ப அந்த கதை சொல்லும் படலமும் முடியுது. அவரோட கதை நல்லா தான் இருந்தது. அவர் வாழ்க்கையில பட்ட அடிகளை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இதுல நைட்டு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்னன்னா, இதே மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசும்போது திவாகரை நோண்ட பாக்குறாங்க மொத்த ஹவுஸ்மேட்ஸும். எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, பாடகர்கிட்ட சொல்றாங்க, நீ போய் அந்த ஆளை நடிக்கணும்னு கூட்டு வா, நடிக்க வச்சு பார்ப்போம். இவரே ஆதிலே நம்ம நடிக்க வச்சு கலாய்க்கிறதுக்கு இவர் போய் சொல்றாரு. அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த பிக் பாஸ் எபிசோட எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளியே நம்ம எப்படி நம்மள மத்த மனுஷங்க கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறது, மனுஷங்க இப்படித்தான் அப்படிங்கறதான ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த ஷோ. பாடகர் என்ன சொன்னா திவாகர் வருவாருன்னா எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? இங்க பாருங்க அண்ணன், உங்களை நம்பி 5000 ரூபாய் பெட்டு கட்டிட்டேன், நீங்க வந்து நடிச்சீங்கன்னா எனக்கு 5000 கிடைக்கும் வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியுமா சொல்றாரு? அவருக்கு ஆதிரைங்கிறது யாரு, ஆதிரையோட பேரெல்லாம் நல்லா தெரியும். இப்ப திவாகரை நடிக்க வாங்க ஆதிரை கூடன்னு கூப்பிடணும். எப்படி கூப்பிடாரு தெரியுமா? அந்த இந்த பொண்ணு இருக்குல்லம்மா, விஜய் கூட நடிச்சது பிகில் படத்துல, அது யாரு மாதிரி ஆதிரை, அந்த பொண்ணு கூட நீங்க நடிக்க அப்படின்னு. அப்போ ஒரு சாதாரண மனுஷன் நடிப்பு மேல அவர் மாதிரி கண்மூடித்தனம் ஆசை இருக்கிறவன் விஜய் கூட நடிச்ச பொண்ணா நான் நடிக்க வர்றேன்னு வருவானா இல்லையா? இப்படித்தான் நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், பா இந்த மனுஷனும் அவன் வந்து வச்சிருக்கானே ஒண்ணு சிவப்பு கலர் சின்னதா நாக்கு பொல்லாதது, இப்படித்தான் நம்ம வீக் பாயிண்ட பார்த்து அடிக்க வருவாங்க. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம உஷாராய்க்க வேண்டியதான். கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம வில்லன் நடிகர் சீன் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீயும் அவரும் லவ் பண்றீங்க, இப்ப நீங்க செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கீங்க, 2 பேரும் சக்சஸ்ஃபுல்லா நடிச்சிட்டீங்க, செட்டில் ஆயிட்டீங்க. இப்ப கல்யாணம் பண்ண போகும்போது 1 மாசத்துல கல்யாணம்னு இருக்கும்போது அப்பதான் ஆதிரை உனக்கு தெரிய வருது இவர் ஒன்னா இவ்வளவு நாள் சீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவர் வந்து சீட்டிங் ஆமா ஓகேமா அப்படியாமா அப்படின்னு அவர் அதை நடிக்கத்தான் ஓகே இருந்தாரு. உடனே கமருதீன் பூந்து பெரிய அந்த கவுண்டர் கொடுக்குறாராம், பெரிய மயிறு மாதிரி கவுண்டர் கொடுக்குறேன்ட்டு. ஆமா சார், நீங்க அவங்கள புள்ள கொடுத்து ஏமாத்திட்டீங்க. சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு, நீ என்ன குறுக்கால வந்து வன்மத்தெல்லாம் இங்க கக்கிட்டு இருக்க, மட்டன் தட்டணும்.
அந்த ஆளும் முட்டாள் இல்ல இவெல்லாம் ஒரு ஆளு நீ இவனை நடிக்க கூப்பிட்டீங்களே போமா அந்த பக்கம் அப்படின்னு கையோதறிட்டு போகும்போது இந்த பாடகரை போய் பிடிக்கிறது அண்ணா வாங்க 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 இவன் வயிற்றுக்கு சோறு திங்கிறானா என்ன திங்கிறாங்க வயிறுக்கு சோறு தான் சாப்பிடறானா வேற என்ன. இப்போ கமருதீன் பாத்தி இல்ல இப்படி இருந்த இடத்துல இப்ப திவாகர் உன்ன நேருக்கு நேரா வயிற்றுக்கு சோறு திங்கிறானு கேட்கிற அளவுக்கு வளர்த்து விட்டீங்க. அதுக்கு உனக்கு பதில் சொல்ல முடியல பாரு. இப்ப சண்டைக்கு போக வேண்டியதானே. இதை விட ஒருத்தன் உன்னை கேவலமா பேசணுமா? கமருதீன் நீ என்ன சாப்பிடுறியோ அதை தான் நானும் சாப்பிடுறேன் பம்புறாரு இப்ப. ஏன்னா அவருக்கு தெரியுது நம்ம வாண்டடா கலாய்க்கிறது ஹவுஸ்மேட்ஸ் பல பேருக்கு பிடிக்கல. இருந்தாலும் நம்ம கலாய்க்கிறத வீக்கெண்ட் வரைக்கும் விடக்கூடாது. ஏன்னா சப்போஸ் அது வெளியே பாசிட்டிவா வந்துச்சுன்னா ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் பாத்தியா கலாய்ச்சதுனால எனக்கு எவ்வளவு பேருன்னு வரணும். இப்ப பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் நினைக்கிற மாதிரி தான் வெளி மக்களும் நினைக்கிறாங்கிறது இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி இவருக்கு கொடுக்குற அட்வைஸ்ல கண்டுபிடிச்சிட்டா அடிச்சு சொல்றேன். நெக்ஸ்ட் வீக் நீங்க பாருங்க கமருதீனோட ஆக்டிவிட்டி டுவர்ட்ஸ் திவாகர் மாறும். இது என்னுடைய கணிப்பு. கண்டிப்பா மாறும். ஏன்னா அவர் இப்ப சாட்டர்டே சண்டே வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹவுஸ்மேட் சொல்றதை இவர் நம்ப முடியாதுல்ல. ஒருவேளை ஹவுஸ்மேட் சொல்றது ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா சூப்பர் திவாகருக்கு இது பண்ணதுனால சூப்பர் நம்ம பேர் வழியா வளர்ந்துருக்கும். அதை சாட்டர்டே வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு இப்ப அந்த ஃப்ரைடே வந்தவொடனே கொஞ்சம் பம்முறா இருந்தாரு. இதெல்லாம் எத்தனை டிராமா பார்த்துருப்போம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பண்றாரா. கேமராக்கு முன்னாடி போயிட்டு சட்டையை தூக்கிட்டு பிக் பாஸ் 4 நாள் தான் வயிறெல்லாம் கரைஞ்சிருச்சு. வீட்டுல இருக்கும்போது சைடெல்லாம் சத வலியும். சூப்பர் இல்ல. இந்த எக்ஸ்ட்ரா நான்வெஜ் அது இதெல்லாம் இல்ல வெறும் பருப்பு சாதம் தான் நல்லா இருக்கு. நான் தான் எனக்கு அடையாளமே தெரியாத மாதிரி இருக்குன்னு விட்டாரே ஒரு வயிறே குறைஞ்சு போச்சு. நான் தானான்றது எனக்கே கொஞ்சம் ஆக்சுவலா ஆச்சரியமா இருக்கு. 4 நாள்லயா நான்லாம் ஆடிட்டேன். அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாருங்க. வெளியே ஒருத்தங்க ஃபோன் பண்ணி அவருக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். அவரோட என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காருன்னு. அதான் நல்லா குழு குழுன்னு இருக்கும். உள்ள இருந்து வெளியில வரப்ப நல்லா கலரா தகன்னு வருவேன்னு சொன்னாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மூஞ்சி அளவு கூட தண்ணி மேற்கொண்டு முகம் கற்குளிச்சு போய் தான் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பப்ஸாவது ஒரு அதான் பப்ஸ் டீ காஃபி சாயங்காலம் ஆனா ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று இன்னொன்று ஒரு 11 o'clock ஆனா ஜூஸ் அந்த மாதிரிலாம் சத்தியமா எதிர்பார்த்து சொல்லலாம். இதுல 2 நாளைக்கு மேல ஒரு மேடம் ஃபோன் பண்ணாங்க. அப்ப சொன்னாங்க உண்மையிலே கவலைப்படாது ஷூட்டிங் உள்ள 1 மணி நேரம் இருக்கும். மிச்ச நேரம்லாம் நீங்க சம்மர் ரிலாக்ஸா இருந்து நான் நேத்து சொன்னேன்ல அவரோட ஸ்பீச்ல இருக்கிற அந்த கிளாரிட்டியும் எதை ஸ்டோரி நரேஷன் ஒன்று இருக்குல்ல அது எல்லாரும் எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ அந்த பைத்தியம்ங்கிற போர்வையை கலட்டி வச்சுக்கிட்டு அவர் சாதாரணமாக பேசினாருன்னா ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. உள்ள இருந்து வெளியே போனா கலரா போலாமுன்னு நினைச்சா உள்ள என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மூஞ்சி கலவே தண்ணி இல்லை. அப்புறம் பப்பு தருவாங்க ஜூஸ் தருவாங்க டீ காஃபி எல்லாம் 11 மணிக்கு ஜூஸ் வரும்லாம் சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மேடம் வேற ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீ ஒன்றும் பயப்படாத திவாகர் உள்ள 1 hour தான் ஷூட்டிங் அப்புறம் நீங்க ரிலாக்ஸா இருந்துக்கலாம். இங்க வந்து பார்த்தா மூஞ்சி கழுவே தண்ணி இல்லை என்னவா அது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. ஸ்டோரி டெல்லிங்ல உண்மையை சொல்லிதான் ஆகணுங்க. அந்த கிரிஞ்சு பண்ணினாலும் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல அந்த நரேஷன்ல கிங் அந்த சிரிப்பு வருதா இல்லையா உங்களுக்கு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. உள்ள கோவப்படுறவங்களும் இருந்து சிரிக்கிறாங்க. கைதட்டி நம்ம ஒருத்தர் சிலவங்க பேச தெரியாம நல்ல ஜோக்க கூட கெடுப்பாங்க. மொக்க ஜோக்க கூட இந்த மாதிரி ஆட்கள் நல்லா சொல்லிடுவாங்க. கலரா போவேன்னு சொன்னாங்க உள்ள மூஞ்சி கலவே தண்ணியில மூஞ்சி மேற்கொண்டு கருப்பா தான் இருக்கு. இது எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி சொன்னாருன்னு பாரு நான் சிரிப்பு வர்ற மாதிரி சொல்றாரு. சோ அதான் இயற்கையா வருது ஒரு விஷயத்தை தவிர நான் ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கேமா இது 2ஐயும் தவிர மற்றபடி அந்த ஆள்கிட்ட ரசிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது.